Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது கருப்பு கொண்டக்கடலை கிரேவி. இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது என்னென்னா அயன் கண்டென்ட், ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். இதோட என்னென்னா முளை கட்டி சாப்பிட்டோன்னா இன்னும் ரொம்ப நல்லது. நம்ம இன்றைக்கி வந்து 8 hours வந்து ஊற வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 8 விசிலாவது விடணும். இதுக்கூட நம்ம வெங்காயம், தக்காளி, மசாலா சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிளாக் சன்னா எடுத்துருக்குறோம். இதை வந்து 8 hours நல்லா ஊற வச்சுட்டு இது வந்து ஒரு 8 விசில் விட்டு எடுத்துருக்கோம். இது குக்கரில் வேக வச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணும். இது வந்து என்ன, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, பூரிக்கு எதுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா கொலையை வேக வச்சுட்டு இப்போ என்னென்னா இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் என்ன, ஒரு பிரிஞ்சி இலை, அதாவது பே லீஃப், 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா கொதி வர ஆரம்பிச்சோன்னே அதனுடைய ஸ்பைசஸ் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை அரைச்சிட்டோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தினோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம இந்த 200 கிராம் சன்னாக்கு 3 தக்காளி எடுத்துக்கலாம். 3 தக்காளியை பொடியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது பியூரி மாதிரி பண்ணிக்கலாம். இதையும் அறுத்துட்டு நம்ம வந்து பியூரி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பியூரி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். இது கூட என்னென்ன மசாலா சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறது சன்னா மசாலா 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுடுங்க. எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சுக்கலாம். அதாவது நல்லா வேகணும். இதில் ஒரு நம்ம 50 கிராம்ஸ் அளவுக்கு சன்னா வேக வச்சு சன்னா எடுத்துகிட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா கொஞ்சம் கிரேவியும் திக்காக இருக்கும், உங்களுக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதாவது என்ன, இது வந்து என்னென்னா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். டேஸ்ட் வந்து என்னென்னா அந்த சன்னானோட டேஸ்ட் வந்து நல்லா வந்து தட்டுப்படும். அதனால லைட்டாக அரைச்சிட்டோம். பார்த்திங்கன்னா அதாவது மசாலா கூட வெங்காயம், தக்காளி இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வெந்துடுச்சு. அதாவது பச்சை வாசனம் போயிடுச்சு. ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சன்னாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடுச்சு. இந்த சன்னானோட தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதையும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சன்னாவை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து என்னென்னா சிம்மில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகணும். அதாவது இந்த கொண்டக்கடலையில் மசாலா வந்து இறங்கணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து ஆல்ரெடி வந்து வேக வைக்கிறப்பே உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். கருப்பு கொண்டக்கடலை சன்னா ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கருப்பு கொண்டக்கடலை குழம்பு ரெடி. கருப்பு கொண்டக்கடலை கிரேவி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்னென்னா ரைஸுக்கும் நம்ம எடுத்துக்கலாம், சப்பாத்திக்கு எடுத்துக்கலாம், அதே மாதிரி பூரிக்கும் எடுத்துக்கலாம். நல்ல காம்பினேஷன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். நுனிக்கொம்பர் ஏறினார் அக்திரன் தூக்கின் உயிர் கிருதியாகிவிடும். விளக்கம்: ஒரு மரத்தின் நுனிக்கொம்பில் ஏறியவர்
அதனையும் கடந்து மேலும் ஏற முனைவதால் அஃது அவருடைய உயிருக்கே உலை வைத்துவிடும்.